ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 393வது நாமாவளியாக ஓம் தர்ஷனீயாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி பார்க்க தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. யாரால் பார்க்க முடியும் அப்படின்னா அடியார்களால் இறைவனை பார்க்க முடியும். அதாவது அந்த நிலை வரும்பொழுது தான் அந்த ஆனந்த தரிசனமானது கிடைக்கும். அப்போ இறைவன் எல்லாருக்கும் அந்த விஸ்வரூப தரிசனத்தை காமிப்பாரா அப்படின்னா கிடையாது. எந்த ஆத்மா பக்குவப்பட்டு இருக்கோ அந்த ஆத்மாவுக்கு தான் அந்த தரிசனமானது கிடைக்கும். அப்போ அந்த ஆத்மாவானது என்ன செய்ய வேண்டும்னா அருள் ஞான வழியை தேட வேண்டும். அப்போ அந்த அருள் ஞானம் சுரக்கும் பொழுது இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும். அது அடியார்களெல்லாம் இந்த கலியுகத்திலையும் அனுபவிச்சிருக்கா. அந்த அடியார்களுடைய பாடல்கள், அடியார்களுடைய அந்த வழிகாட்டுதலால் இறை சக்தியை அனுபவிச்சிருக்கா, நேராக பார்த்துருக்கா. நம்ம சமீபத்தில் விவேகானந்தர் வானா இந்த ஸ்பர்ஷ தீட்சை ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கைப்பட்ட உடனே காளி தரிசனத்தை அடைந்தார். அப்போ அதுக்கு முன்னாடி சொல்கிறார், எனக்கு பல கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு வேலை வேணும், பணம் வேணுன்றார். காளியை பார்த்து கேட்டுக்கோன்றார். ஆனால் காளியை பார்த்த உடனே பரம ஆனந்த நிலைக்கு போயிட்டார். அப்போ தன்னுடைய சாதாரண இந்த விஷயங்கள் எதுவுமே அவருக்கு வரல. அது மாதிரி இறைவன் யாருக்கெல்லாம் அந்நியமாக இருப்பார், யாருக்கெல்லாம் அந்யோன்யமாக இருப்பார் அப்படின்றதெல்லாம் நம்ம போன நாமாவளியிலே பார்த்தோம். பக்தர்கள் அல்லாதவருக்கு அடைய முடியாத வஸ்துவாக இருப்பார். அதே அடியார்களுக்கு அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா நேசருக்கு பேரொணாதது அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை தரிசனம் கொடுப்பாராம். அதுதான் இறைவனுடைய தத்துவமே. அப்படி பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியா மடப்பூங்குயிலே அப்படின்னு அபிராம் பற்றே வர்ணிப்பார். அப்படி அந்த சத்தியஸ்வரூபமாக ஞானமே வடிவமாக அந்த பரம பக்குவ நிலைக்கு வரும்பொழுது இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும். அந்த இறை அருளால் எல்லா பாக்கியமும் அந்த ஜீவனுக்கு கிடைக்கிது. அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. பார்க்க தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இந்த நாமாவளி. ஓம் தர்ஷனீயாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.